ஆன்மீக அன்பர்கள் எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி 20/11/2024 நவம்பர் மாதம் புதன்கிழமை. இன்று சுப முகூர்த்தம். இன்று சம நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:40 11:45 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. குளிகை காலை 10:30 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் காலை 6:15 இன்றைய திதி இன்று இரவு 9:41 வரை பஞ்சமி, பின் சஷ்டி. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 7:54 வரை புனர்பூசம், பின்பு பூசம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 9:50 வரை கௌலவம், பின்பு இரவு 9:41 வரை தைத்துளம், பின்பு கரசை. இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண்கள். இன்றைய ஜீவன் இன்று அதிகாலை 2:20 வரை உயிரற்றவள், பின்பு இரவு 7:54 வரை முழு வாழ்க்கை, பின்பு உயிரற்றவை. இன்றைய சந்திராசிரமம் இன்று இரவு 7:54 வரை கேட்டை, மூலம். கேட்டைக்கும் மூல நட்சத்திரம் இன்று சந்திராசிரமம். கொஞ்சம் பேச்சுக்கள் செயலில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய ராசி பலன் பார்த்திங்கன்னா, முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த வியாபார ரீதியான சில பயணங்கள்லாம் ஏற்பட போகுது. அந்த பயணத்தை நல்ல ஒரு வியாபார முன்னேற்றம், நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற போகிறீங்க. ஆசிரியருடைய ஆலோசனைலாம் ஒரு நல்ல ஒரு மாற்றம். மாணவர்களுக்கு ஆசிரியருடைய ஒரு ஆலோசனை கேட்டு நல்ல ஒரு மாற்றமான ஒரு முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு பிரகாசமாகுது. ஆசிரியருடைய ஆலோசனையை கண்டிப்பாக பெறுவது நல்லது. உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளில் பல விஷயங்களை நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு எண்ணங்களை மேலே வாங்கக்கூடிய நாளாகவும், ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக அமைப்பது. உங்களுக்கு உங்களுடைய பெற்றோரெல்லாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்க போகிறாங்க. அரசால் கொஞ்சம் ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு நாளாகவும், உங்களுடைய தன வரவில் உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தி ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைது. மற்றபடி அனைத்து விஷயம் கொஞ்சம் ஆர்வோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். ரிஷபராசின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு மனசில் இருந்த சில குழப்பங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது. உங்களுக்கு உங்கள் குடும்பத்தோடைய ஒத்துழைப்பு அதிகரிக்க போகுது. விளையாட்டில் கலந்துக்கூடிய அன்பர்கள்லாம் நல்ல ஒரு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம் அமைப்போது. உங்களுக்கு புதிய நிகழ்ச்சிகளில் கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய காலகட்டம் அமைப்போது. கணவன் மனைவியிடையே நெருக்கமும் பழைய நினைவுகளை திரும்பி பார்க்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்க போகுது. உங்களுக்கு இந்த பத்திரம் சார்ந்த சில விஷயங்கள்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது. நல்ல நட்பு மேம்படக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மிதுனராசின்னு பார்த்தா, உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள்லாம் வரப்போகுதுங்க. அந்த எதிர்பாராத செலவுகள் உங்களுடைய கையிருப்பு கலையலாம். உங்களுடைய நெருக்கடிகள்லாம் கொஞ்சம் அந்த செலவால் நெருக்கடிகள் உண்டாகக்கூடிய காலகட்டம் அமைப்போது கொஞ்சம் செலவுகளை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. உங்களுக்கு கையிருப்பு கொஞ்சம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்களால் சமாளிக்க முடியும். உங்களுடைய உறவினர்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொண்டு நல்லது. உங்களுக்கு எந்த முயற்சிக்கேற்ற பலன்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் கால தாமதமாக கிடைக்கக்கூடிய நிலையை அமைப்போது. உங்களுக்கு முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும், கொஞ்சம் காலதாமதமாக கிடைக்க போகுது. வியாபார இது மாதிரி கொஞ்சம் கொள்முதலாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. உங்கள் பிஸ்னஸுக்கு தேவையான பொருட்களை வாங்கணும் கொள்ளணும்னா, அந்த மூலப்பொருளை வாங்கும்போது கொள்ளும்போது கொஞ்சம் யோசித்து கவனமாக செயல்படுவது நல்லது. உங்களுக்கு உங்களுடைய கனிவான பேச்சுக்களை உங்களுடைய மதிப்பு வரக்கூடிய காலகட்டம் அமைப்பது. உங்களுக்கு அலுவலக பணியில் கொஞ்சம் ஒரு ஏற்றம் இறக்கமான சூழல் தான் கிடைக்க போகுது. உங்களுக்கு இந்த காலம் தவறி உணவு உண்பதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. வெளி உணவை சாப்பிடுவதும் தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு மற்றபடி ஒரு கீர்த்தி நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். கடகராசி பார்த்தோன்னா, உங்களுக்கு
இந்த திடீர் செலவுகள்லாம் கொஞ்சம் வரப்போகுதுங்க. அந்த திடீர் செலவில் உங்களுடைய சேமிப்பு கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது. அதனால் கொஞ்சம் செலவு தேவையாக கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். திடீர் செலவு இருந்தாலும் தவிர்க்க முடியாத செலவாக இருந்தால் கண்டிப்பாக பாஸ் செய்யுங்க. உடைய சமூக பணிலாம் சில புரிதல் ஏற்பட போகுது உங்களுக்கு. குடும்ப உறுப்பினரை கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. தர்ம பணியெல்லாம் கொஞ்சம் ஈடுபாடு அதிகரிக்க போகுது உங்களுக்கு. இந்த விதண்டாவாதம் பேச்சுக்கள், தேவையற்ற பேச்சுக்கள்லாம் கொஞ்சம் விட்டு விடுவது நல்லது உங்களுக்கு. புதிய முயற்சி எந்த முயற்சியாக இருந்தால் கொஞ்சம் எடுங்க. அதுக்கான ஒரு விவேகத்தோடு நீங்கள் செயல்பட்டால் நல்ல முயற்சி கண்டிப்பாக வெற்றியடைய போகுது. மற்றொரு பற்றி கொஞ்சம் கருத்து கூறுவதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு நீங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். நீங்கள் மற்றபடி இந்த சில விஷயங்களை நீங்கள் மறக்கக்கூடிய ஒரு மறதி ஏற்படுத்தக்கூடிய நாளாக வந்து அவங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சிம்மராசி அமைப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் சுபகாரிய நிகழ்ச்சிக்கான ஒரு வாய்ப்பு பிரகாசமாக முயற்சி பாருங்கள். சுபகாரியம் வந்து சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டம். உடைய சகோதர வகையில் கொஞ்சம் சிறு சிறு சங்கடங்கள்லாம் ஏற்பட்டுங்கக்கூடிய காலமாக அமைப்போது உங்களுக்கு. பூர்வீக வீட்டில் கொஞ்சம் சீரமைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட போகுது உங்களுக்கு. இந்த நீட்னாக இருந்து வந்த சில வழக்குகளில் ஒரு தெளிவு ஏற்பட போகுது உங்களுக்கு. உடல் ஆரோக்கியத்தை கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் உடன் இருப்பவருடைய கொஞ்சம் அனுசரிக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தரங்களுக்கு குறைய நாளாக அமைது உங்களுக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னிராசி பார்த்தா உங்களுக்கு என்ன நினைச்சதை நினைத்த பணிகள் இங்கே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்போது உங்களுக்கு. உங்களுக்கு நெருக்கமானவுடைய தேவைகளை எல்லாம் கொஞ்சம் கேட்டு சரி பண்ண போகிறீங்க. நீங்கள் புதிய பொறுப்பு கிடைக்க போது பொறுப்புக்குள்ள ஒரு மகிழ்ச்சியும் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அவங்க பெற போகிறீங்க. நீங்கள் ஆராய்ச்சி பணிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைப்போது உங்களுக்கு. மனசில் இதுவரைக்கும் இருந்த சில குழப்பங்கள்லாம் நீங்கள் ஒரு தெளிவு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இன்று உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு புது புது விஷயங்களை தேடக்கூடிய ஒரு தேடலாம் கொஞ்சம் அதிகரிக்க போகுது உங்களுக்கு. ஆன்மீக பணியில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நாள் அமைப்போகுது. மற்றபடி ஒரு திடமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு திடம் நிறைந்த நாளாக இருந்தாலும் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். துலாம் ராசி ஒன்று பார்த்தா உங்களுக்கு எதுலேயும் கொஞ்சம் பொறுப்பாக இருங்க. எதாக இருந்தாலும் எதிர்க்காங்க கொஞ்சம் பொறுப்பாக நீங்கள் இருந்தாலே நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும். வீடு வாகனம் கொஞ்சம் சம்மந்தம் கொஞ்சம் பராமரிப்பு செல்லாம் கொஞ்சம் ஏற்பட போகுது உங்களுக்கு. சக ஊழியர்களெல்லாம் கொஞ்சம் ஆதரவு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் குழந்தை வேலையில் கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய நிலையும் ஏற்பட போது கொஞ்சம் குழந்தைகளுக்கு என்ன வேணும்னு கேட்டு கொஞ்சம் செய்யுங்க. வியாபார நிமித்தமான பயணங்கள்லாம் நல்லா ஒரு மேம்பாடு கிடைக்க போது உங்களுக்கு. உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நிலையும் பேச்சுக்களில் ஒரு மதிப்பும் மரியாதை அதிகரிக்கக்கூடிய உங்களுடைய பேச்சுக்களில் அனுபவத்தை கண்டிப்பாக நீங்கள் காமிக்க போகிறீங்க. அந்த அனுபவம் தான் உங்களுடைய மதிப்பெற உயரப்போகுது உங்களுக்கு. மற்றபடி ஒரு அமைதியான ஒரு நாளாக இருந்தாலும் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வெளிப்படையான பேச்சுக்களாலே கொஞ்சம் ஒரு அனுகூலம் ஏற்பட போகுது உங்களுக்கு. ஆனால் எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசாதுங்க. கொஞ்சம் பேச வேண்டிய விஷயங்களை பேசுவது நல்லது உங்களுக்கு. நண்பர்களுடன் சிறு தூர பயணங்கள்லாம் போய்விடக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. உங்களுடைய செயல்பாடில் இருந்து வந்த எதிர்ப்புகளை விளையக்கூடிய காலகட்டமாகவும் வர்த்தக பணியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. வெளி வட்டாரத்தை உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்க போகுது. இந்த மனை மீதான கடன் உதவிகள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலையும் சுபகாரியங்கள்லாம் கொஞ்சம் முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு நல்ல நபராக நீங்கள் கண்டிப்பாக இருக்க போகிறீங்க. அதனால் உங்களை மதிப்பு மரியாதை ஒரு நிமிடத்தில் உயரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. மற்றபடி அனைத்து விஷயங்களும் ஒரு வெற்றியும் ஜெயமும் நிறைந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். தனுசு ராசின்னு பார்த்தா உங்களுக்கு பயனற்ற சிந்தனைகள், தேவையில்லாத சிந்தனைகள், எண்ணங்கள்லாம் கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது. கொஞ்சம் பார்த்துக்குங்க. தேவையற்ற சிந்தனைகள்லாம் வேண்டாம், யோசனைலாம் வேண்டாம் உங்களுக்கு. இதுபோல் சில செலவுலாம் இருக்குது தான் செய்யும். கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்து சூழ்நிலை என்னவோ அதை அறிந்து அது மாதிரி கொஞ்சம் பேசுவது செயல்பது நல்லது. கொஞ்சம் விவசாயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டம் அமைதி. விவசாயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளியூர் பயணங்களால் நல்லா ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக பெற போகிறீங்க. நீங்கள் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய பிஸ்னஸில் கொஞ்சம் புதுசாக அமௌண்ட் போடுறதா இருந்தால் போடாதீங்க. அந்த முதலீடு கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி உங்களிடம் வேலை செய்யக்கூடிய வேலையாட்களை கொஞ்சம் அனுசரித்து கொஞ்சம் போங்க. அதிகபட்சம் கொஞ்சம் அமைதி இருப்பது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு அமைதி காக்க வேண்டிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மகர ராசி பார்த்தா உங்களுக்கு என்ன நீங்கள் மனசு விரும்பினா அந்த விருப்பத்தின்படி நீங்கள் செயல்படக்கூடிய காலகட்டம் அமைப்போது உங்களுக்கு. ஒரு சிந்தனைகளில் தெளிவு ஏற்பட போகுது உங்களுக்கு. ஒரு கலகலப்பான சூழ்நிலை ஒரு மகிழ்ச்சியான நாளாகவே இருந்தாலும் ஃபுல்லாக உங்களுக்கு செல்ல போகுது உங்களுக்கு.
எந்த விஷயத்தையும் கொஞ்சம் சிக்கனமாக செயல்படுவது நல்லது. கொஞ்சம் தேவையற்ற செலவுகளை கொஞ்சம் குறைப்பதற்கான முயற்சி பண்ணுங்கள். செலவுகளை கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணுங்கள். சுற்றுலா போன்ற எண்ணங்கள்லாம் போய்வதற்கான ஒரு ஆசைகள்லாம் உங்களுக்கு எண்ணங்கள் தோன்றக்கூடிய காலகட்டமாக அது போயிட்டு வாங்க, தப்பு கிடையாது. மனதுக்கு ஒரு புத்துணர்ச்சி கண்டிப்பாக கிடைக்க போகுது. கல்வியில் ஒரு நல்ல மேன்மை ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் புதிய நண்புடைய நட்பு கிடைக்கிற நிலையும் ஏற்பட போகுது உங்களுக்கு. பழைய கொஞ்சம் சிக்கல்கள்லாம் படிப்படியாக உங்களுக்கு குறையக்கூடிய காலகட்டமாக அந்த நாள் இருக்க போது உங்களுக்கு. மற்றபடி ஒரு பெருமை நிறைந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கும்பராசி பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய சேமிப்பு தொடர்பான ஆலோசனைகள்லாம் ஆலோசனைலாம் கிடைக்க போகுது. அந்த ஆலோசனைகள் மூலம் கொஞ்சம் சேமிப்பை நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு. பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு. உத்தியோக பணியில் கொஞ்சம் உங்களுடைய பணிகளில் கொஞ்சம் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது உங்களுக்கு. விவசாய பணி நல்ல மேன்மை ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் மறைமுக எதிர்ப்புகள்லாம் கொஞ்சம் வெற்றி கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு விட்டு கொடுத்து செல்வதால் நல்ல ஒரு அந்யோன்யம் கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு. மற்றபடி இருந்து வந்த சிக்கல்களை விலகக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மீனராசி பார்த்தா உங்களுக்கு மற்றவர்கள் செயல்பாடில் கொஞ்சம் தலையிடாமல் இருப்பது நல்லது. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், யார் விஷயம் நீங்கள் தலையிடாமல் இருங்க. நீங்கள் அதேமாதிரி உங்களுக்கு குழந்தைகள் என்ன நினைக்கிறாங்க கொண்டு அவங்க கூட வந்து பேசி அந்த குழந்தைகளுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கான ஒரு முயற்சி நீங்கள் பண்ணுங்கள். உறவுகள்லாம் கொஞ்சம் ஒத்துழைப்பாக சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க, எந்த கவலையும் படாதீங்க. நீங்கள் உடைய தொழில் ரீதியான தொடர்புகள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகரிக்க போது அந்த தொழிலை நீங்கள் அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைப்போது உங்களுக்கு. புதிய முயற்சி எந்த முயற்சியோ அந்த முயற்சி உங்களுக்கு சாதகம் அமைக்கக்கூடிய சூழலும் அமைப்போது உங்களுக்கு. உடைய சேமிப்பு தொடர்பான சிந்தனை அதிகரிக்க போது உடைய கலை சார்ந்த துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற வாய்ப்பு பிரகாசமாகுது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி அனைவரும் உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு உதவி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் இந்த ஒரு இனிய நாளாகும் ஒரு வெற்றி நாளை ஆண்ட வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.